ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு மீன் குழம்பு தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக காரசாரமான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா மீனை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா நீட்டாக க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த பார்த்திங்கன்னா சைட்லலாம் செதாம்பல் சரியாக எடுக்காமல் விட்டுருப்பாங்க. நல்லா நீட்டாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கும் உப்பு போட்டு தான் வாஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த கவிச்ச ஸ்மெல்லு இருக்காது. நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கோம். அம்மா வீட்டுக்கு போனனால இன்றைக்கி எல்லாம் லீவுங்கிறதுனால தங்கச்சிங்கெல்லாம் அவங்கவுங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் நாங்கள் நிறையா பேர்த்துக்கு நம்ம சமையல் செய்கிறதுனால இன்றைக்கி 1.5 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். பார்த்திங்கன்னா மீனும் பார்த்திங்கன்னா 4 கிலோ மீனுங்க. அதுக்கு தகுந்த குழம்பு அதிகமாக வைக்கணும். அதனால் வெங்காயம் நான் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். புளி பார்த்திங்கன்னா நல்லா பெரிய எலுமிச்சப்பழம் அளவுக்கு 4 எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா புளியை நல்லா கரைச்சி மீனை வாஷ் பண்ணிவிட்டு மீனில் நான் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி வைப்பேன். ஏன்னா உங்களுக்கு நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு பண்ணுறதப்போ கெடாமல் இருக்கும் மீன். அதே மாதிரி மீன்லேயும் பார்த்திங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் டேஸ்ட்டு ஏறும். ரொம்பவே நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. அதனால் நான் புளி தண்ணியை கொஞ்சம் மீனில் ஊற்றி ஊற வச்சுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் தக்காளி தான் நம்ம வணக்க போகிறோம் குழம்புக்கு. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1.5 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். 5 தக்காளி போட்டிருக்கேன், நல்லா பெரிய தக்காளி. தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக தக்காளி வெங்காயம்லாம் வணங்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசால் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மீன் மசால் தாங்க நான் அரைச்சி வச்சுருக்கேன், வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான், மீன் குழம்பு மசால் தூள். நம்ம இப்படி எண்ணெயிலே வணங்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த மசாலோட பச்சை வாசம்லாம் போயிடும். அதனால தான் நான் அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வணங்கினதும் நான் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம குழம்பு நிறையா வைக்கிறதுனால 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயத்தோட மசாலையும் சேர்த்து நல்லா வணக்குங்க. இந்த மாதிரி வணக்கி நம்ம செய்கிறப்ப மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் அதிகமாக தொளிச்சு போட்டுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டு பிடிக்கிறவங்க பூண்டு நீங்கள் முழுசாகவே போட்டு வணக்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா தட்டி நீங்கள் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வணக்கி நல்லா ஆற வச்சுருக்கேன் மிக்சியில் அரைக்கிறதுக்கு. இதுக்கு நம்ம கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/4 மூடி, ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மீன் குழம்புக்கு தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், போடாமல் கூட மீன் குழம்பு வைக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ நிறையா பேர் இருக்கிறனால நான் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் ஒன்றும் பாதியாக நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா போட்டது சடச்சடன்னு பொரியணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா மீன் குழம்புக்கு வாசம் நல்லா மணக்கும். அதனால் நம்ம கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வெந்தயம், நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் நான் எவ்வளோ பூண்டு போடுறேன்னு. எங்களுக்கெல்லாம் பூண்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் நல்லா பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு வேண்டாங்கிறவங்க தட்டி போட்டுக்கோங்க, குழம்புல வெந்தால் உங்களுக்கு தெரியாது. நல்லா பூண்டு பார்த்திங்கன்னா செவக்க வறுக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் தட்டினதை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ வணங்கணும். நல்லா வணக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக நல்லா வணங்கி வரணும். வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கெட்டியாக இருக்கும், மசாலு நம்ம அப்படியே அரைச்சி ஊற்றினாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம அந்த மசாலா நல்லா ஊற்றி, அரைச்சி வச்ச மசாலா ஊற்றி, தண்ணி ஆட் பண்ண வேணாம். டக்குன்னு நல்லா மசாலாவை சுத்தமாக வலிச்சு அதில் ஊற்றிடுங்க. நம்ம தண்ணி அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயில் அந்த மசால் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எண்ணெயிலேயே மசால் வேகிறப்ப. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புளியை நம்ம கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். புளி உங்களை ஆப்ஷனல் தான். கொஞ்சம் புளி எப்பயுமே காரம் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அதனால் புளி ஒவ்வொருத்தர் வந்து அதிகமாக லைக் பண்ண மாட்டேங்க. அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் புளி வந்து நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மீனில் புளி கரைச்சலை நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளிப்பு தன்மை பார்த்திங்கன்னா நல்லா குழம்புல மீனில் வந்து ஏறி இருக்கும். இப்போ ஊற்றிட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா தளன்னு கொதிக்கணுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ கொதிக்கிறப்பயே பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு காரம் எப்படின்னு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம மீன் துண்டுகளை போட்டுக்கலாம். இந்த தலை வால் இதெல்லாம் மீன் குழம்புல போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மீனை நம்ம போட்டது ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டால் போதுங்க. மீன் நல்லா வெந்துடும். கரண்டியை போட்டு இடையில நம்ம கலக்கி விடக்கூடாது. மீன் போட்டது கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் கலக்க பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் வந்து கலண்டு போயிடும். அதனால் வந்து நீங்கள் போட்டது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கனாவே சூப்பராக வெந்துடும் மீன். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம மீன் எந்த மாதிரி வெந்திருக்குன்னு. தேங்க்யூ.